ஹாய் மை டியர் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரவணா கார்னர். இன்றைக்கி வந்து ஒரு நல்ல பிங்க் கலர் அட்ராக்டிவான ஒரு ட்ராயிங் ஷீட் எடுத்திருக்கேன். எப்போயுமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் நான் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து வேறு ஒரு ஷீட்டில் பண்ணலான்னு சொல்லிட்டு நல்லா டார்க்கான ஒரு பிங்க் எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே வந்து ரெண்டு கலர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் மட்டும் தான் நம்ம இன்றைக்கி டிசைன் பண்ண போகிறோம். ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டேப், டபுள் சைடு ஒட்டுற டேப் எடுத்திருக்கேன். இதை ஒட்டிட்டு 2 பக்கமும் இப்போ பக்கத்தில் நான் ஒட்டியிருக்க மாதிரி இப்படி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இயர்பட்ஸ் வந்து வெள்ளை கலர் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் மட்டும் தான் நான் டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஒயிட் கலர் இயர்பட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வச்சு அசம்பிள் பண்ணிடுங்க. உங்ககிட்ட டபுள் சைட் டேப் இல்லைன்னா ஃபெவிகால், ஹாட் க்ளூ ஏதாவது போட்டு கூட நம்ம ஒட்டிக்கலாம். ஓகே. அடுத்து வந்து பிளாக் கலர் ஷீட்டில் வந்துட்டு இதுவும் ட்ராயிங் ஷீட் தான். இதை வந்து ஒரு சின்ன ரெக்டாங்கிள் பீஸ் கட் பண்ணி ஒட்டிட்டு பக்கத்துலேயே ஒரு ஸ்கொயர் பீஸை கட் பண்ணி அதையும் ஒட்டிட்டேன். இதுக்கு மேலே வந்து ஒரு ரூஃப் மாதிரி போடணும். அதுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நான் கட் பண்ணிவிட்டு அது வந்து அந்த இயர்பட்ஸ்க்கு மேலே வச்சிட்டிங்கன்னா ஒரு வீட்டோட கூரை மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். அடுத்து நம்ம வந்து கலரிங் பெயிண்டிங் தான் பண்ண போகிறோம். அதுவுமே வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். அடுத்து பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு அந்த வீட்டுக்கு கீழே ஒரு சின்ன மேடு மாதிரி இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க கலரில். அதுக்கு மேலே ஒரு ட்ரீ இருக்க மாதிரி அதுவும் பிளாக் கலர். ஸோ ஃபுல்லாக வந்து பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும்தான் இந்த பேஜில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன். அதனால தான் இந்த ஒரு குட்டி ஆர்ட். இது குட்டீஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பண்ணி பாருங்கள். ஓகே. அடுத்து திருப்பியும் ஒரு இயர்பட்ஸ் எடுத்து ஒரு 4-5 எடுத்து இந்த மாதிரி ரப்பர் பேண்டில் சுற்றிட்டு இதை வந்து பிளாக் பெயிண்டில் வந்து தொட்டு அந்த ட்ரீக்கு வந்து லீவ்ஸ் மாதிரி அங்கங்கே வச்சிட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான், நம்மளோட ஓவரால் ஆர்ட் வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிடும். ஸோ இது குழந்தைங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் அந்த ஜன்னலுக்கு வந்து கம்பி மாதிரி தெரியணுங்கிறதுக்காக ஒயிட் பெயிண்டில் போடுறேன். அதே மாதிரி மரங்கிறேன் கதவுக்கும் வந்து ஒரு நடுவில் ஒரு டோர் மாதிரி எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக ஒரு லைன் போட்டுடுச்சு. திருப்பியும் ஒயிட் பெயிண்ட் எடுத்து இந்த வீட்டுக்கு மேலே வந்து வானம் மேகமெல்லாம் தெரிகிற மாதிரி ஒரு சின்ன எஃபெக்ட்காக அதையும் போட்டுக்கிறேன். அதுதான். இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இலையெல்லாம் கீழே கொட்டி இருக்கிற மாதிரி சின்ன டாட்ஸ் வந்து இயர்பட்ஸ்லேயே அதே வச்சுக்கோங்க. அது எனக்கு பெயிண்ட் வந்து அந்த இயர்பட்ஸில் இருந்துச்சு, அதனால் நான் அப்படி வச்சுட்டேன். அவ்வளோதான், நம்மளோட ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் முடிஞ்சிச்சு. இந்த குட்டி வீடியோ இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.